இந்த நாளிலும் கர்த்தர் அடிமை இந்த சபையிலே உங்கள் மத்தியில் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இது என்னுடைய முதல் தடவை. என்னிடத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவாய் மன்னித்து கொள்ளுங்கள். கடந்த மாதங்களில் கர்த்தர் என்னை தமக்காக தெரிந்து கொண்டார். என்னுடைய தகப்பனார் வந்த வழிகளை நீங்கள் யாவரும் கேட்டீர்கள். எப்படி எந்த அளவுக்கு கஷ்டங்களை சகித்து கர்த்தர் அடிமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளையாக கொடுத்தார் என்பதை அறிவீர்கள். அப்படி கொடுக்கப்பட்ட குழந்தையை ஆண்டவர் சும்மா விட மாட்டார்ல. ஸோ கடந்த மாதங்களிலே கடந்த வருஷங்களிலே கத்தரை நம்பாமல் கத்தரை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு வெறுப்பான வாழ்க்கை. என்ன இந்த கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கத்தரை வெறுக்க ஆரம்பித்தேன். நாத்திகத்தை பின்பற்றி கொண்டிருந்தேன். நாத்திகம் என்று சொன்னால் கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அந்த நிலைமையில் இருந்து கொண்டிருந்த போது அடிமையை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். சங்கீதம் 139 16வது வசனத்திலே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அண்ட் லாஸ்ட் வசனத்தில் பார்க்கும்போது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி, அதாவது நான் தேவனை அறிந்தும் அறியாமல் இருக்கும் பொழுது நான் நரக ஆக்கினையிலே தள்ளப்படுவேன் என்று எனக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து நித்திய வழியிலே என்னை கொண்டு சேர்க்க கர்த்தர் என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்த வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி எனக்கு மைல்டு ஸ்டொமக் பெயின் இருந்தது. ரொம்ப மைல்டு ஸ்டொமக் பெயின். இதை நான் இங்கே சாட்சியாக சொல்லணுமான்னு தெரியல, ஆனால் இங்கே நான் ஏவப்பட்டதுனால நான் சொல்கிறேன். மைல்டு ஸ்டொமக் பெயின். அது வரைக்கும் நான் ப்ரேயருக்கு இருக்க மாட்டேன். ப்ரேயர் இருந்தாலும் அவிசுவாசத்தோட தான் நான் ப்ரேயருக்கு இருப்பேன். அப்படி ஒரு நிலைமையில் இருந்த நான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பென்டிகாஸ்ட், பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். செப்டம்பர் 25ஆம் தேதி ஒரு மைல்டு ஸ்டொமக் பெயின் மேலே நான் ஹாஸ்பிட்டல் போனேன். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போனேன். ஐ ஹேட் அப்பெண்டிக்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொன்னாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ்னால் அல்சர் மாதிரிப்பட்ட வியாதி. அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் குடல்வால் வளர்ச்சி. அதற்காக ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருந்த டைமில் டைஃபாய்டு கண்டுபிடிச்சாங்க. டைஃபாய்டோட எந்த சர்ஜரியும் பண்ண முடியாது. 2 வீக்ஸ் டிலே ஆச்சு. 2 வீக்ஸ் கழித்து சர்ஜரி பண்ணாங்க. அப்பெண்டிக்ஸ் முடிச்சுட்டு இது எல்லாமே இந்த வருஷம் இந்த நொடி வரைக்கும் எனக்கு அந்த வலிகள் இருந்தாலும் சகித்து கொண்டு இங்கே எந்த காரணத்துக்காக ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு சேர்த்தார் என்று தெரியவில்லை. இதை உங்களிடத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று தெரியவில்லை, ஆனால் கூறுகிறேன். எனக்கு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டைஃபாய்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே அட் அ டைமில் பண்ண முடியாது, பட் ஸ்டில் அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபை, பலன், ப்ரேயர், அநேக ஜெபங்கள், பல்ஸ் எல்லாம் கீழே இறங்கி 49 கிட்ட வந்துடுச்சு. சுகர் லோ ஆகுது, பிபி லோ ஆகுது. லிட்ரலி வென்ட் டு டெத். எல்லாருமே நான் சர்ஜரி முடிச்சு கண்ணு முழிச்சு நான் எழும்பி உட்கார்ந்த போனேன். என்கிட்ட நிறைய பேர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உனக்கு மறுபிறவி தந்திருக்கிறார், நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் நான் அந்த மரண படுக்கையில் இருந்தப்போ நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சேன் அப்படின்றத கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நான் அநேக பாவங்கள் செய்திருக்கிறேன். நான் ஊழிய வாழ்க்கையை வெறுத்தேன். என் அப்பா ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லும்போது பிள்ளைகளும் ஊழியத்திலேயே தான் வளர்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு சிறிய ஒரு காரியம் போல, நம்மளுடைய டேபு போல இருக்கிறோம். அந்த மாதிரி நான் ஊழியத்தை வெறுத்தேன், கர்த்தரையே வெறுத்தேன். ஏன்னா நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நீ பரலோகத்துக்கு போக, அல்லைன்னா உன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்லாம் நிறைய கண்டிஷன் எனக்கு எப்போ கண்டிஷன் போட ஆரம்பித்தாங்களோ, நிறைய கண்டிஷன்ஸை நான் வேதத்தின் மூலமாக வாசிக்க ஆரம்பித்தேனோ, அப்போதுலேருந்து நான் தேவனை வெறுக்க ஆரம்பித்தேன். இப்போ ஆண்டவர் என்ன தமக்காக தெரிந்து கொண்டார். தமக்காக இப்போது ஃபஸ்ட் டைம்
இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். என்னை சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நன்றி. இன்றைக்கு உயிரோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லலைன்னா எப்படி? உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக சாட்சி இருக்கும். அதை ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 3 months ஆகுது நான் ஸ்கூலுக்கு போய். நான் 11th படிச்சுட்ருக்கேன். 3 months ஆகுது நான் ஸ்கூலுக்கு போய். கர்த்தர் கிருபையாக ஸ்கூல் போக கர்த்தர் கிருபை செய்யணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்திலும் எல்லாருக்கும் நான் ஒரு அட்வைஸ் சொல்லுவேன். உங்கள் ஊழியக்காரர் குடும்பத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுக்காக போராடுகிற ஊழியக்காரர், அவருக்கு எவ்வளோ போராட்டம் வரும் தெரியுமா? அந்த ஊழியக்காரனுக்காக நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு வார்த்தையாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அப்படிப்பட்ட போராட்டம் ஒரு விதம். இன்னொன்று, நான் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள். கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவளை கர்த்தர் எடுக்க வேண்டுமா? கர்த்தருக்கென்று தெரிந்து கொண்டவரை கர்த்தர் விட மாட்டார். கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்றால் சில பாடுகளை சகித்து தான் ஆக வேண்டும். அப்படி நான் சகித்த பாடுகள் தான் இது. கர்த்தர் இங்கே சாட்சியை நிறுத்தினதற்காக நன்றி. ஆமென்.